ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரியெல்லாம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா எல்லாருடைய மனசுலையும் நீ நல்லாவே இடம் பிடிச்சிட்டேன்றாங்க. உண்மையிலே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ பதறி போயிட்டாங்க தெரியுமான்றாங்க. நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன் உனக்கு என்ன ஆயிடுச்சோன்ட்டு. ஆனால் எப்படியோ உனக்கு கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலான்றாங்க. ஆனால் சேது உன்ன மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கான்றாங்க. ஆமாட்டி சேது மாமா எனக்கு இப்படின்னு உடனே துடிச்சு போனதை நானே உணர்ந்தான்றாங்க. அந்த அளவுக்கு வந்து என் மேலே பாசம் வச்சிருக்காரு. இது போதும் எனக்கு. இது மட்டும் போதாது இல்லம்மா, இனி நிறைய விஷயங்களும் நீ செய்யணும்ன்றாங்க. அதுக்காக அந்த குழந்தைய உன்னுடைய குழந்தைய எடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேணான்றாங்க. முதல்ல சேது மனசுல இடத்த பிடிச்சிட்டு சேதுவை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நிறைய பிளான் எல்லாம் சொல்லவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆண்டி போதும் நிப்பாட்டுறீங்களான்றாங்க. ஏன் ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. நீங்க வேற ஒரு பிளான் சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றாங்க. நான் நேர்மையாவும் உண்மையாவும் மாமாக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே அன்போடு அதே பாசத்தோடு இருந்து நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம காரணங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க. நீங்க சொல்ற ஐடியா படி நடந்துக்கிறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாதுன்றாங்க. நான் எப்படி இருக்கணுமோ அப்படியே சேது மாமா கூட இருந்துக்கிறேன்றாங்க. சும்மா தேவையில்லாம வந்து பேசி என்னுடைய மைண்ட் வாஷை வந்து நீங்க மாத்த வேண்டான்றாங்க. ஐஸ்வர்யா எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கேன்னு சித்ரா சொல்றாங்க. என்னுடைய நல்லதுக்காக எதுவும் சொல்ல வேண்டான்றாங்க. இனி என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்றாங்க. சும்மா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லாதீங்கன்னு கோவமா போயிடுவாங்க. அம்மா என்னம்மா அம்மா இப்படி எல்லாம் விட்டா இவ சரியா வராதுமா, என்னம்மா நம்ம சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து கூட அவ கேட்கவே மாட்டேங்கிறா. நீ என்னடனா அவளை மாத்திடலாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான்றாங்க. ஆமாடி இவ பேசுறத பார்த்தா இவளை மாத்தவே முடியாத போல. இப்படியெல்லாம் விட்டு வச்சா சரியா வராதுடி, இவளை வேற ஏதாச்சும் பண்ணிதான் நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும்ன்றாங்க. அவ அந்த குழந்தைய அவளுடைய குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி அவளுடைய குழந்தைய பார்க்க நம்ம விடக்கூடாது. சேது கூட வந்து அவ பழகணும் தான். ஆனா அவனுடைய சொத்து ஃபுல்லா வந்து இவ பேருக்கு வரணும். இவகிட்ட இருந்து நம்ம ஏமாத்திக்கணும்னு வேற ஒரு பிளான் போடுறாங்க. அதோட இந்த ப்ரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.